வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் வீடான சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய ரிஷிவராசி நேயர்களுக்கான சனி பகவான் கோச்சார சனி 12 பாவங்களில் இருக்கும் பொது பலன். ஒரு சனி பகவான் கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் பணி கோச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ 12 ராசிகளுக்கும் 30 ஆண்டுகள். அதுல 15 ஆண்டுகள் நன்மையான பலனும் 15 ஆண்டுகள் தீமையான பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே ரிஷிப ராசியினருக்கு எந்தெந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது நன்மையான பலனும், எந்தெந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தீமையான பலனை கொடுப்பார் என்பதை பார்ப்போம். முதலில் ரிஷிப ராசி ஜென்மச்சனி. என்னன்னு கேட்டீங்கன்னா 7 நாட்டு சனி மத்தி. இப்போ ரிஷிப ராசியில் ஜென்மச்சனியாக நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கௌரவ குறைவு, மன சங்கடம், தேவையில்லாத அலைச்சல் போன்ற ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஜென்மச்சனி சிறப்பில்லை. அடுத்தது 2ஆம் இடச்சனி பாதச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ரிஷிப ராசிக்கு 2ஆம் இடமாக வருவது மிதுன ராசி. எனவே பாதச்சனி ரிஷிப ராசிக்கு 2ஆம் இடச்சனி மிதுனத்தில் நட்பு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினை, குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வருமானத்தில் மந்தம் ஏற்பட்டு சொத்துக்கள் கரைய வாய்ப்பு இருக்கு. ஆனா 2ஆம் இடச்சனி சிறப்பில்லை. அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி சனி. ரிஷிப ராசிக்கு 3ஆம் இடமாக வருவது கடக ராசி. எனவே 3ஆம் இடம் முயற்சி சனியாக கடகராசியில் பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று பணவரவு, தனவரவு, வீடு, வண்டி, வாகனம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே 3ஆம் இடச்சனி சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அடுத்து 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. ரிஷிப ராசிக்கு 4ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி. எனவே அர்த்தாஷ்டம சனியாக சிம்ம ராசியில் பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்க்கு உடல் பிணி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கால்நடை, வீடு, வண்டி, வாகனம் போன்றவற்றில் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் அஷ்டாத்தம சரி சிறப்பில்லை. அடுத்தது 5ஆம் இடச்சனி. ரிஷிப ராசிக்கு 5ஆம் இடமாக வருவது கன்னியா ராசி. எனவே 5ஆம் இடச்சனியாக நட்பு பெற்று கன்னி ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். பாதி நன்மை பாதி தீமை தரக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் பிரச்சனை உண்டு பண்ணி அதன் மூலம் நல்லதொரு தீர்வை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது 6ஆம் இடச்சனி. ரிஷிப ராசிக்கு 6ஆம் இடமாக வருவது துலாம் ராசி. அப்போ துலா ராசியில் உச்சம் பெற்று 6ஆம் இடச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது ஒரு ரிஷிப ராசினருக்கு பொன்னான காலம் என்றே சொல்லலாம். எடுத்த அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று சிறந்த ராஜயோக பெறக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடச்சனி சிறப்பை தரும். அடுத்தது 7ஆம் இடச்சனி. ரிஷிப ராசிக்கு 7ஆம் இடம் விருச்சிக ராசி வருகிறது. கண்டச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எனவே விருச்சிக ராசியில் 7ஆம் இடச்சனியாக பகை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினை, நண்பர்கள், கூட்டு தொழில் மூலம் பொன்பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து அட்டமத்து சனி 8ஆம் இடச்சனி. ரிஷிப ராசியினருக்கு 8ஆம் இடமாக வருவது தனுசு ராசி. இப்போ அட்டமச்சனியாக தனுசு ராசியில் சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். எந்த ஒரு செயலிலும் வெற்றி என்பது கிடைப்பது வாய்ப்பு குறைவுதான். அடுத்தது வறுமை, கடன், நோய் தொல்லை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து ரிஷிப ராசிக்கு 9ஆம் இடமாக வருவது மகரம்.
பாக்கிய சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மகரத்தில் ஆட்சி பெற்று 9ஆம் இட சனியாக பேச்சில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதகாதிபதி இவர் தான் இருந்தாலும் ஆட்சி பெற்றுட்டார். கேந்திர திரிகோணத்துல ஆட்சி பெற்று விட்டார். எனவே 9ஆம் இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெறுகிறார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பணவரவு, தனவரவு, வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை இந்த 9ஆம் இட சனி செய்து கொடுப்பார். அடுத்து 10ஆம் இடம். ரிஷிபராசிக்கு 10ஆம் இடமாக வருவது கும்பராசி. மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று கும்பத்தில் 10ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். பெரும்பாலும் பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பாதி நன்மை பாதி தீமை. என்னதான் இருந்தாலும் தொழில்ல ஏற்றம் இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 11ஆம் இட சனி. இப்போ ரிஷிபராசிக்கு 11ஆம் இடமாக வருவது மீனராசி. அப்போ மீனராசியில் 11ஆம் இட சனியாக சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது எதிலும் சாதனை செய்யக்கூடிய காலமாக இது வரக்கூடிய அமைப்பு. இது பெயர்ச்சி உதவும். அடுத்து பணவரவு, தனவரவு, மிகுதியான லாபம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு. 11ஆம் இட சனி சிறப்பு. அடுத்தது 12ஆம் இடம். ரிஷிபராசிக்கு 12ஆம் இடம் 12ஆம் இடமாக வருவது மேஷ ராசி. எனவே 12ஆம் இடத்தில் மேஷ ராசியில் நீச்சம் பெற்ற சனியாக 12ஆம் இட விரய சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். 7ரை சனி ஆரம்பம். விவசாயம், கால்நடையால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. வரவுக்கு மீறிய விரயம்தான் ஏற்படக்கூடிய அமைப்பு. நிம்மதியற்ற சூழ்நிலை தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. விரயச்சனி சிறப்பில்லை. எனவே ரிஷிப ராசினருக்கு உச்சம் பெற்ற 6ஆம் இட சனி, அடுத்தது 9ஆம் இட மகரச்சனி, 10ஆம் இட கும்பச்சனி, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி நல்ல பலனையே தருவார்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.